அப்போ சரி மதுரையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த மாதிரி இடம் கிடைக்கல. இதுக்காக நாங்கள் தென்காசி போயிட்டு அங்கே ஒரு கரையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹைட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுலேயும் நம்ம கரை மட்டும்தான் பண்ண முடிஞ்சிடும். இதில் பனைமரங்கள் வேணும். ஒரு லொக்கேஷனாக ஒரு மார்க் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளமாக ஒரு சின்ன விஷயம் தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக பனைமரம் வெட்டினோம்னா இப்போ நான் பெயிலபிள். ஆமாம், பிரச்சனை 1.5 வருஷம் உள்ள வச்சுட்டாங்க. அதுக்காக தென்னை மரத்தை வெட்டிட்டு கலர் பண்ணி அதில் பனைமட்டையை அடிச்சு பனைமட்டை வெட்டலாம். சார் என்ன சார் பின்னாடி இருக்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அதில் பனைமட்டையை அடிச்சுட்டு கலர் பண்ணி வச்சுருந்தோம். அது 2-3 டைம்ஸ் அது பண்ணுற மாதிரி ஆச்சு. ஏன்னா ரெயின் அங்கே நம்ம எப்போ போனாலும் அங்கே தென்காசியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சரி மழை ரெயின் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள் வருதுக்குன்னு விட்டுட்டு வந்துட்டோம். திரும்ப போய் பார்த்தா அது பனைமரம்னு வெட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, தென்னை மரத்தையும் வெட்டிட்டு போயிட்டேன் பனைமரம். ஓகே. அவங்க பண்ண மிகப்பெரிய நல்ல காரியம். அவங்க வச்சுட்டு இது முளைச்ச மரம் நினச்சி அறுத்துட்டு போனாங்க இல்லையா, அது எங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக போச்சு. அதை பிடிங்கிட்டு அங்கேயே நடுறதுக்கு ஒரு வசதியாக போச்சு. அப்போ பிடிங்கிட்டு போகாமல் நம்ம அறுத்துக்கிட்டு போனாங்களேன்னு ஒரு சின்ன இது கிடச்சிச்சு. அதில் மார்க்கு மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டோம். 2-3 டைம் அதை பண்ண வேண்டியதாகிடுச்சு மழைனால. நேச்சுரல் டிசாஸ்டர் அது ஒன்றும் பண்ண முடியல. எப்போ போனாலும் மழை வந்துடும் இங்கே.